ගරු කාද මස්තාන් මහතා ඔබතුමා பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நிலையியல் கட்டளை 27 கீழ் 2 கீழ் கேட்கப்படும் கேள்வி. காலத்துக்கு காலம் நாட்டின் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் பிரதான மதங்களை பாதுகாத்து போஷிக்கும் நோக்கத்தை முன்வைத்து குறித்த சமயங்களின் உயர்மட்ட சமய தலைவர்களுக்கும் மேலும் அரசியல் ரீதியாக ஆட்சியாளர்களுடன் நெருக்கமாக இருந்த அல்லது அவர்களது அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சமய தலைவர்களுக்கும் பல்வேறு சலுகைகள் மற்றும் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் மத்தியில் கருத்துகள் நிலவுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியின் விசேட ஏற்பாடுகளின் கீழ் அல்லது அமைச்சரவையின் அனுமதியுடன் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சின் ஏற்பாட்டின் அடிப்படையில் பௌத்த, இந்து, இஸ்லாம் மற்றும் கத்தோலிக்க சமய தலைவர்களுக்கு மாவட்ட அடிப்படையில் விசேட சலுகைகளுடன் இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டுகள் ஒஃபீஷியல் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக என்பது குறித்து தெளிவான தகவல்களை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதன்படி கௌரவ அமைச்சர் பின்வரும் கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை வழங்க முடியுமா? முதலாவது, இதுவரை இலங்கை அரசின் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ள சமய தலைவர்களின் பெயர், அவர்களது மாவட்டம் மற்றும் கடவுச்சீட்டு வழங்கப்பட்ட தேதி ஆகிய விவரங்கள் என்ன? இரண்டாவது, குறித்த உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அந்த சமய தலைவர்கள் பயணம் செய்துள்ள நாடுகள், பயணித்த திகதிகள் மற்றும் ஒவ்வொரு பயணத்திற்குமான முழுமையான தனித்தனி பயண விவரங்கள் என்ன? மூன்றாவது, காலாவதியான உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டுகளை மீள புதுப்பிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தகமைகள் மற்றும் நிபந்தனைகள் என்ன? நான்காவது, மேற்கூறிய நிபந்தனைகளின் அடிப்படையில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்ட சமய தலைவர்களின் பெயர் விவரம் என்ன? இன்றைய